இந்த வீடியோவில் 18வது சம் பார்க்க போகிறோம். 18வது சம்லேருந்து பார்க்க போகிறோம். வழிமுறை வினாயன் 18 19. இந்த 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 குறியீடு என்ற குறியீட்டிற்கு முன் உள்ள இரண்டு வார்த்தை எழுத்து எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. இப்போ இந்த ரெண்டு இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த 8க்கு 63க்கு என்ன தொடர்பு இருக்கோ அதே மாதிரி 12க்கும் வர நம்பருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வார்த்தை எழுத்து எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவிலிருந்து மற்றொன்றை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், 8 63 தொடர்படுத்தும் போது 12 எதனோட தொடர்படுத்துன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 8 வர்க்கப்படுத்தின 8 8 64 வரும். இப்போ 64ல் ஒன்றை கழித்து தான் 63 வருது. அதே மாதிரி 12 வர்க்கப்படுத்தினா 12 × 12 144, அதில் ஒன்றை கழிச்சா 143. அப்போ இந்த 3 அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 19 சவுட்டு விஸ்பர். அதாவது சவுட்டு ரொம்ப சத்தம் போடுறது, விஸ்பர்னால் முணுமுணுக்கிறது. அப்போ சத்தம் போடுறத முணுமுணுக்கிறதோட ரிலேட் பண்ணும்போது தொடர்படுத்தும் போது ஸ்ட்ரைக்கு எதோட தொடர்படுத்துவாங்க? ஸ்ட்ரைக்னால் ஸ்ட்ராங்காக அடிக்கிறது, உதைக்கிறது. அப்போ டச்சு லேசாக தொடர்றதுக்கு தான் ரிலேட் ஆகும். இப்போ சவுட் விஸ்பரோட தொடர்படுத்தும் போது ஸ்ட்ரைக்கு எதோட தொடர்படுத்துனா டச், தொடுறது. அதான் ரைட்டுங்களா? லேசாக தொடுறது மாதிரி தான். ஸ்ட்ரைக்குன்னா ஓங்கி அடிக்கிறது. அப்போ ஆப்போசிட் மாதிரி தான் இங்கே. இப்போ ஸ்ட்ரைக்குக்கு என்ன ரிலேட் பண்ணால் டச்சு தான் ரிலேட் பண்ணணும். 19 ஆன்சர். அடுத்து பாருங்கள், 20ல் பாருங்கள், 20ல் என்ன பண்ணுறாங்கன்னா, வழிமுறை வினாய் 20 to 24 வரை கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் ஒவ்வொன்று 3 உறுப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை காட்டுகின்றன. ஒவ்வொரு வினாவிற்கும் தொடர்புடைய சரியான படத்தை கொடுக்கப்பட்டுள்ள ABCD மற்றும் E படத்திலிருந்து தேர்ந்தெடுக்கவும். அப்புறம் வெண்படம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம். இங்கே இருக்க பிளான்ட்டு, அனிமல்ஸு, மென். இதில் இந்த அனிமலுக்கும் மென்னுக்கும் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்கான். அதனால் அனிமலுக்குள்ளே தான் மனிதன் வர்ற மாதிரி இருக்குது. அப்போ பிளான்ட் சம்மந்தம் இல்லை, தனி. அப்போ ஆன்சர் ஏ படத்தை பாருங்களேன். இது பெரிய படம் அனிமலாக இருந்துச்சுன்னா விலங்கு அதுக்குள்ளே தான் மனிதன் இருக்க மாதிரி. ரெண்டுக்கும் அனிமலுக்கும் மனிதனுக்கு ரிலேட்டட் இருக்குது. அனிமலுக்குள்ளே தான் மனிதன் இருக்க மாதிரி வருது. அப்போ இந்த வட்டமும் இது தனி. பிளான்ட் தனி. அதனால் ஏ தான் சரியான ஆன்சர். ஏ சரியான கிடையாது. அடுத்து பாருங்கள், மதர்ஸு, டாக்டர்ஸு, உமன்ஸ். இதில் மதர்ஸு, இந்த டி பாருங்களேன். டி படத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உமனாக எடுத்துக்கிட்டோம்னா இதுக்குள்ளே தான் மதர்ஸும் டாக்டர்ஸும் வர்றாங்க. ஏன்னா சில டாக்டர்ஸும் மதராக இருக்கலாம்ல. அதனால் இந்த டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? டி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், மினிட்ஸு, டேஸு, மந்த்ஸ். இது எப்படின்னா, இங்கே இருங்க, மந்த்துக்குள்ளே தான் டேஸ் இருக்குது, டேஸ்க்குள்ளே தான் மினிட்ஸ் இருக்குது. அப்போ எந்த ஆன்சரு எதுக்குன்னா ஈ தான் சரியான ஆன்சர். ஈ தான் கரெக்டான ஆன்சர். 23 பாருங்கள், ஸ்டாரு, சன்னு, 3 இருக்குங்களா? ஸ்டாரும் சன்னும் ஒன்று தான், ரைட்டுங்களா? ஒரு தொடர்பு இருக்குது. ஸ்டாருக்கும் சன்னுக்கு பெரிய இது, ஸ்டார் பெரியது, அதுக்குள்ளே தான் சன் இருக்குது. இது தனியாக இருக்குது. இது தனியாக, 3 தனி, சம்மந்தம் இல்லை. அதனால் ஏ வெண்படம் தான் கரெக்டான ஆன்சர். ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வேல்ஸு, ஃபிஷ்ஷு, குரோக்கடைல். 3மே திமிங்கலம், மீன், முதலை, ரைட்டுங்களா? இது ஒவ்வொன்றுமே தனித்தனியான வாழக்கூடிய தனித்தனியாக விலங்குகள் தான். அதை தனித்தனியான உயிரினங்கள் தான். அதனால் தனித்தனியாக இருக்க வெண்படம் பி தான். அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். 24. அடுத்து 25க்கு பார்ப்போம். 25ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2AB + AB1 = B18னா என்னன்னு கேட்குறாங்க. நான் முதல்ல எழுதுவோம். 2AB எழுதிக்குவோம். அடுத்து AB1 எழுதிக்குவோம். B18. இப்போ பாருங்கள், இந்த பியோட 1 கூட்டினா தான் 8 வருதுன்னா, இப்போ இந்த பி 7ஆக தான் இருக்கும். அப்போ இந்த பியும் 7ஆக தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த 7ஓட எதை கூட்டினா இந்த 1 11 வரும். இங்கே 7 இருக்குது.
இங்கே 7லேருந்து 1 வருதுன்னா ஒரு 4 கூட்டினா தான் 11 வரும். அப்போ இந்த இது 4 இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஏக்கு 4 தான் இருக்கும். அப்போ பிக்கு என்ன கிடச்சிருச்சு? பிக்கு வந்து 7 கிடச்சிருச்சு, ஏக்கு வந்து 4 கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ கூட்டி பாருங்கள். 7 1 8. ஓகேங்களா? இங்கே 4 7 11 மிச்சம் 1 1, இங்கே 1, இங்கே என்ன இருக்குது? 1 1 3 3, இங்கே வந்து என்ன இருக்குது? 3 4 7. பி வந்து 7 தானே? 7 போட்டால் கரெக்டாக வந்துச்சு. அப்போ என்ன ஆன்சர் இருக்குன்னா, அவள் என்ன கேட்குறாங்கன்னா, ஏ என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஏ வந்து அந்த இடத்துல வந்து என்ன வந்துச்சு பாருங்கள், 4 7. ஓகேங்களா? அதான் கரெக்டான ஆன்சர் 25. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். INMMS வீரவணன்.